ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து நவராத்திரி சீரீஸ் டே 2 தான் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு என்ன பண்ணலாம்னா, சிகப்பு கலர்ல தான் நம்ம பண்ணணும். அதாவது ரெட் கலர்ல அம்மனுக்கு ராஜராஜேஸ்வரி அம்மனா நம்ம இங்க அ இன்னைக்கு அவதாரம் வருவாங்க. அதனால வந்து ராஜராஜேஸ்வரி அம்மனுக்கு பிடிச்ச மாரி நம்ம என்ன பண்ண போறோம், சுண்டல் வந்து சிகப்பு கலர்ல ராஜ்மா அந்த மாரி நீங்க செஞ்சு காமிக்கலாம். நான் வந்து 2 சுண்டல், புளியோதரை பண்ணணும் இன்னைக்கு அம்மனுக்கு நெய்வேத்தியமா. புளியோதரை, அவல் பொங்கல். பொங்கல் வந்து நீங்க அரிசியிலையும் கொண்டு போய் பண்ணிக்கலாம். நான் அவல் பொங்கல் உங்களுக்கு பண்ணி காமிக்க போறேன். அவல் பொங்கலுக்கு முதல்ல அதாவது சுண்டல் 2 வகை சொன்னேன்ல. நரிப்பயிறு, அதாவது காராமணிலேயே குட்டியா இருக்கும். அது நரிப்பயிறுன்னு சொல்லுவாங்க. அந்த சுண்டலும் பட்டாணி சுண்டலும் நான் செஞ்சு காமிக்க போறேன். இப்போ வந்து உங்களுக்கு வந்து அவல் பொங்கல். அவல் பொங்கலுக்கு தேவையான பொருள்களை முதல்ல பார்த்துடலாம். அதுக்கு வந்து நான் 1 கப்பு அவல் எடுத்திருக்கேன். வெல்லம் வந்து அதுக்கு தேவையான அளவு எடுத்திருக்கேன். ஏன்னா அவல் வந்து மெல்லிசா இருக்கிறதுனால வெந்தோடனே கொஞ்சமாயிரும். அதனால உங்களுக்கு வந்து அது அவ்வளோ வெல்லம் தேவைப்படாது. தேவையான வெல்லம் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் 2 ஏலக்காய் எடுத்து வச்சிருக்கேன். நெய்யில் முந்திரி வறுத்து போடுறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பால் ஊற்றிக்க போகிறேன். அப்புறம் நெய் தாளிக்கு எடுத்து வச்சிருக்கேன். தேவையான அளவு தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ வந்து அவல் எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்ப்போம். இதை முதல்ல தண்ணியில் கழுவிக்கலாம். இப்போ வந்து அவளை நல்லா கழுவி எடுத்துட்டு வந்திருக்கேன். இதுக்கு வந்து நீங்க வறுக்க தேவையில்ல. இது அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து ஒரு பாத்திரத்துல முந்திரி முதல்ல வறுத்து எடுத்துக்கலாம். ஒரே பாத்திரமா போயிடும். அதனால முந்திரி எடுத்து வறுத்துக்கலாம். முந்திரி வந்து செவந்தோடனே இப்படி எடுத்துக்கோங்க. நீங்க வறுத்து வைக்கும் போதே கொஞ்சம் கலர் மாறும். அதனால செவந்தோன்னு எடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் கலர் மாறும். இந்த பாருங்க, எடுக்கும் போதே கலர் மாறும். அந்த சூட்லயே சீக்கிரம் முந்திரி வறுப்பட்டு. இந்த அவல் பொங்கலுக்கு வந்து தண்ணி அளவு வந்து நீங்க 2 பங்கு வச்சுக்கோங்க. நான் பால் வேற ஊத்த போறேன். இப்ப இதுல வந்து தண்ணி அலசி எடுத்துட்டு வந்திருக்கேன்னு இதுல போட்டுட்டு, இதுல நான் 1 பங்கு தண்ணி, அதாவது 1 பங்கு இதுல கொஞ்சம் தண்ணி இருக்கு, அதனால இந்த அளவு தண்ணி ஊத்திருக்கேன். இது நல்லா வெந்து வரட்டும். இது வேகட்டும். நல்லா வெந்துருச்சு. இப்ப கொஞ்சம் பால் ஊத்திக்கணும். நம்ம தண்ணியில தான் வேக வச்சோம், அதனால கொஞ்சம் பால் ஊத்திக்கணும். அவள் சீக்கிரம் வெந்துருச்சு. இப்ப வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் வந்து நான் ஆர்கானிக் வெல்லம் தான் எடுத்திருக்கேன். நீங்க அரிசி பொங்கல் கூட பண்ணிக்கலாம். இது இன்னைக்கு வந்து நம்ம பொங்கல் அவங்க ஸ்வீட் தான் ரொம்ப விருப்பமா சாப்பிட்றதுனால நம்ம ஒரு ஸ்வீட்டு பண்ணி காமிக்கிறோம். இந்த வெல்லம் கரைஞ்ச உடனே இது இருக்க கெட்டி ஆயிடும். இப்படி பார்த்துட்டு தண்ணியா இருக்குன்னு நினைக்காதீங்க, கெட்டி ஆயிடும். ஏலக்காய் பொடி போட்டிருக்கேன். இப்ப இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, அவல்ல வந்து வெள்ளைப்பாகெல்லாம் எடுத்து ஊத்துனீங்கன்னா தண்ணி, அதாவது திட்டம் தெரியாது. இதுக்கு கரெக்டா இப்ப 1.5 பங்கு 2 பங்கு தண்ணி ஊத்திருக்கோமா, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பால் ஊத்திருக்கோம். இப்ப இது கொதிச்சு சுண்டி வரும்போது தேவைன்னா பால் ஊத்திக்கோங்க. இப்ப நம்ம நெய் சேர்த்துக்கிறோம் கொஞ்சம். இந்த பொங்கலுக்கு தேவையான, அவல் பொங்கலுக்கு தேவையான நெய் சேர்த்துக்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா ஆறினோடனே நல்லா கெட்டி ஆயிடும். பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இப்ப முந்திரி பருப்பை என்ன பண்றோம், போட்டுக்கிறோம். இதுல திராட்சை வேணாலும் நீங்க போட்டுக்கோங்க. இப்போ முந்திரி பருப்பு போட்டோம். இது அவல் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இதை நிறுத்திடலாம், ஏன்னா கெட்டி ஆயிரும் அவல் வந்து உங்களுக்கு. இப்போ அடுத்து வந்து அவல் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுத்து பட்டாணி சுண்டல் பார்த்துடலாம். அவல் பொங்கலுக்கு அப்புறம் நம்ம வந்து பட்டாணி சுண்டல் பார்க்க போறோம். பட்டாணியை வந்து நான் நல்லா ஊற வச்சு, பட்டாணி பச்சை கலர் எடுக்காதீங்க, இந்த மாதிரி வெள்ளை கலர் பட்டாணி எடுத்துக்கோங்க. இதை நல்லா ஊற வச்சுட்டு இதை வேக வைக்கணும். அதுக்கு முதல்ல பட்டாணியை வந்து நம்ம ஊற வச்சு வச்சுக்கணும். அடுத்து வந்து தாளிக்கிறதுக்கு வந்து எண்ணெய், கடுகு, பெருங்காயம், மஞ்சத்தூள், இஞ்சி, பச்சை மிளகாய் வேணாலும் போட்டுக்கோங்க, காஞ்ச மிளகாய் வேணாலும் போட்டுக்கோங்க. அடுத்தது வந்து தேங்காய் கொஞ்சம் போடுறோம். கொத்தமல்லி இறக்கும் போது போட போறோம். உப்பு தேவையான அளவு. இதுல இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பட்டாணி சுண்டலுக்கு வந்து நீங்க ஒரு சோம்பு தாளிச்சு கூட சுண்டல் ரெடி பண்ணிக்கலாம். வெங்காயம் அந்த மாதிரி உங்க இஷ்டம் தான். ஆனால் பேசிக் வந்து நான் சொல்லி கொடுக்குறேன். நீங்க எப்படி வேணாலும், பிகினர்ஸ்க்கு வந்து பட்டாணி வந்து எப்படி ஊற வைக்கணும், என்ன ஊற வைக்காம சமயத்துல வேகாது அப்படின்னு இருப்பாங்கல்ல, இது மாதிரி நல்லா ஊற வச்சிருங்க. ஊற வச்சா இது 2 சவுண்ட்ல வெந்துடும்.
இப்போ தேவையான பொருட்கள் பார்த்துட்டோம். இந்த பட்டாணியை வந்து வேக வச்சுட்டு தாளிக்கிறது எப்படின்னு பார்ப்போம். இப்போ வேக வச்சுட்டு வந்துடலாம். குக்கர்ல வந்து கொஞ்சமா தண்ணி விட்டுக்கோங்க. அதாவது இந்த பருப்பு வேகிற அளவுக்கு நீங்க போட்டுக்கோங்க. கழுவிட்டு நல்லா இதுல சேர்த்துக்கோங்க. இதுல கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுட்டீங்கன்னா உப்பு வந்து தனியா சேர்க்க வேண்டியதில்லை, அங்கங்க நிக்காம இருக்கும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், பட்டாணியோடைய உப்பு சேர்த்துக்கிறோம். கல்லுப்பு வந்து இதுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. ரொம்ப பட்டாணி வந்து சவுண்டு ரொம்ப வச்சிடாதீங்க. உங்க குக்கருக்கு தகுந்த மாதிரி இது 2 சவுண்டுலயே நல்லா வெந்துடும். மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது வேகட்டும். 2 சவுண்டு கொடுத்துட்டு நம்ம வந்துடலாம். இப்ப குக்கர்ல பாருங்க, பட்டாணி 2 சவுண்டு தான் வச்சேன். இங்க பாருங்க தெரியும், நல்லா வெந்துருச்சு. ஏன்னா ரொம்ப தோல் வெளியில வந்துருச்சுன்னா உங்களுக்கு சுண்டல் ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆயிடும். இந்த ஸ்டேஜ்ல எடுத்து ஸ்ட்ரெயினர் பண்ணிக்கோங்க. இப்ப அந்த எண்ணெய் சட்டி வச்சிருக்கேன். இப்ப கடுகு போட்டுக்கோங்க. கடுகு வெடிச்சோடனே உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. பெருங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், இது நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம பருப்புலேயே வந்து பட்டாணிலேயே வந்து உப்பு போட்டு வேக வச்சிட்டோம், உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சிட்டோம். அதனால உப்பு சேர்க்க தேவையில்லை. இது வதக்கணுன்னே இந்த மாதிரி வடிகட்டி வச்சிருக்கீங்கல்ல, அதை இதில் போட்டுருங்க. தாளிப்பு வந்து உங்களோட இதான், பொடி போட்டுக்கலாம். தாளிப்பு பொடி நான் வேணா நாளைக்கு வீடியோவில் சுண்டல் தாளிக்கிற பொடி வேணா நான் பண்ணி காமிக்கிறேன். இதில் வந்து நீங்கள் சோம்பு இந்த பட்டை வகைகள் போட்டு கூட மசாலா சுண்டல் மாதிரி பண்ணிக்கலாம். மாங்காய் போட்டுக்கலாம். நான் அதெல்லாம் போடலை. இப்போ தேங்காய் போட்டுக்கிறேன். தேங்காய் துருவத்தை போட்டுக்கிறேன். நமக்கு ஈஸியாக ரெடி ஆயிரும் இது. இப்போ கொத்தமல்லி. இப்போ வந்து நமக்கு பட்டாணி சுண்டல் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோதான். நம்ம ஊற வச்சு வேக வச்சா மட்டும் போதும். இது ஈஸியாக ரெடி ஆகிடும். ஏன்னா ஒரு 2-3 ஐட்டம் சேர்த்து செய்யும்போது நம்ம வந்து இதெல்லாம் ப்ரிப்பேராக பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். அதான் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸு பட்டாணி சுண்டல். பட்டாணி சுண்டலுக்கு அப்புறம் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, இது வந்து காராமணிலே சின்னதாக இருக்கும். இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா நரி பயிறுன்னு சொல்லுவாங்க. இதை வந்து இனிப்பு சுண்டல் பண்ணேன். ஏன்னா ரெட் கலரில் கொள்ளு இந்த மாதிரி நீங்கள் இன்னைக்கு பண்ணி காமிக்கணும். அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், அந்த வரிசையில் இந்த மாதிரி சிகப்பு கலருக்காக இதை எடுத்திருக்கேன். நீங்க கொள்ளு சுண்டல் கூட பண்ணிக்கலாம். இது வந்து எப்படின்னா வறுத்துட்டு தான் நம்ம வேக வைக்க போறோம். இது ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். லைட்டா வறுத்துட்டு, அதாவது வாசனை வர மாதிரி வறுத்துட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு வந்து இனிப்பு தான் போட போறேன். அதாவது வெல்லம் நுணுக்கி வச்சிருக்கேன், தேங்காய். இப்போ வந்து முந்திரி பருப்பு வேணும்னாலும் போட்டுக்கலாம். நான் முந்திரி பருப்பு போடலை, ஏன்னா பொங்கல்ல சேர்த்துருக்கிறதுனால. ஏலக்காய் சேர்த்துக்க அப்புறம் நெய்யில கொஞ்சம் தாளிச்சுக்க போறோம், அவ்வளவுதான். இப்போ இதுக்கு வந்து இதை வறுத்துட்டு வேக வைக்கிறது எப்படின்னு பாக்குறேன். இதை வறுக்கணும். முதல்ல வறுக்கிற ஸ்டேஜை நான் காமிக்கிறேன். இது நான் கழுவி காய வச்சுதான் எடுத்து வச்சிருக்கேன். இதை வறுத்துக்கோங்க. இந்த பருப்பு வந்து நம்ம நவதானியம் இதுலயும் போடலாம். லாஸ்ட் நாள் நவதானிய சுண்டல், அதாவது டெய்லி நம்ம சீரியஸ் பார்த்துட்டு வரோம். இப்போ டே 2ல இருக்கிறதுனால இது வந்து நவதானிய சுண்டல் லாஸ்ட் நாள் பண்ணும்போது கூட நீங்க என்ன பண்ணலாம், இது கொஞ்சம் அள்ளி வச்சுக்கலாம். இது வந்து நரி பயிறுன்னு சொல்லுவாங்க. இதை நல்லா வறுத்துட்டு, இப்ப கிராமத்துலதான் இது முதல்லலாம் கிடைச்சிட்டு இருந்தது. இப்ப என்னன்னா நம்ம கிராமத்துல போய் கேட்டா இல்ல, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல தான் நிறைய கிடைக்குது. அதனால வந்து நீங்க அங்கேயே பாத்தீங்கன்னா தெரியும், அதுல போட்டிருப்பாங்க. நீங்க வாங்கி இந்த மாதிரி வறுத்து பசங்களுக்கு கொடுத்தாங்க. இது ஊட்டச்சத்து குறைபாடு எல்லாத்தையுமே சரி பண்ணுது, அவ்வளவு சத்து இருக்குது. நரிப்பயிறு வந்து இனிப்புல செஞ்சு காமிக்க போறோம். இது காரமாவும் நம்ம தாளிச்சுக்கலாம். ஆனா வந்து நான் வந்து அது அம்மனுக்கு வந்து இன்னைக்கு ராஜராஜேஸ்வரி அம்மனுக்கு வந்து இனிப்பு தான் ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால அவல்ல பொங்கலும் இதுல வந்து இந்த சுண்டல் இனிப்பு சுண்டலும். பட்டாணி சுண்டல் ஏன் பண்றேன்னா, பிகினர்ஸ் வந்து பட்டாணி சுண்டலும் சேர்த்து இது பண்ணலாம். நம்ம இஷ்டம் தான், பட்டாணி சுண்டல் செஞ்சுக்கலாம். இன்னைக்கு ராஜ்மா சுண்டல் செய்யலாம். பாயசம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பருப்பு பாயசம் பண்ணலாம், அவல் பாயசம் பண்ணலாம். நான் அவல் பொங்கல் ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சதே சொல்லி கொடுக்குறதுனால அவல் பொங்கல் இந்த மாதிரி வித்தியாசமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சுண்டலை வந்து இனிப்பா எடுத்துக்க போறேன். நான் இனிப்பா செஞ்சு காமிக்க போறேன். இப்போ வந்து இது நல்ல வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. இன்னைக்கு வஸ்திரம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெட்டு தான் இது பண்ணும். நீங்க கொலு வைக்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா ரெட் கலர் சாரி கட்டிட்டு கூட நீங்க பண்ணலாம். கலசம் வைக்கிறீங்கன்னா அந்த இடத்துல வந்து அந்த கலசத்துல வந்து ரெட் கலர் துணி வச்சுக்கலாம். மாதுளம்பழம் முத்து இருக்குல்ல, அதை வந்து ஆரத்தி காட்டலாம். ஏன்னா அம்மனுக்கு வந்து இன்னைக்கு சிகப்பு கலர்ல தான் இது. அது என்ன போருக்கு போற
நாள் அப்படின்னு சொல்லி தான் ஒரு நாளும். ஆனால் 3 வயசு குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து பாத பூஜை பண்ணி அவங்களுக்கு சுமங்கலி, அதாவது குழந்தைங்க அம்மன் வடிவத்தில் 3 வயசு இருக்கிற குழந்தைங்களுக்கு நீங்கள் எல்லாமே பண்ணி அதுங்களுக்கு பாத பூஜை எல்லாம் பண்ணி இன்னைக்கு அம்மனா பாவிக்கலாம். வர சுமங்கலிங்களுக்கு தாம்பலம் கொடுக்கலாம். குழு வைக்கலைனாலும் இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். குழு வந்து வைக்கிறவங்களுக்கு தான் இந்த பழக்கம் இருக்கும். வைக்காதவங்க நீங்கள் இந்த மாதிரி நெய்வேத்தியம் மட்டும் பண்ணி நெய் விளக்கு ஏற்றி பண்ணலாம். சாமி ரூமில் நம்ம எப்போதும் ஏற்றுற விளக்க நெய் விளக்கா ஏற்றிக்கோங்க. ஏற்றிட்டு இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணலாம். இது எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எதுவும் இன்னும் தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதில் எதுவும் குறைகள் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இதை வந்து நல்லா வறுத்துட்டோம். நம்ம இங்கே பாருங்கள், வாசனை வர அளவுக்கு வறுத்துட்டோம். இதை வந்து ஒரு சவுண்டு தான் வைக்கணும், ரொம்ப குழஞ்சு போயிடும். சும்மா வேக வச்சாலே போதும். நான் வந்து குக்கரில் வேகமாக வேலை ஆகுமேனு குக்கரில் வைக்கிறேன். இப்போ வறுத்து வச்ச பயிரை சேர்த்துக்கோங்க. நான் வந்து கழுவி காய வச்சதுனால நான் கழுவலை. நீங்கள் கழுவலைன்னா இந்த மாதிரி வறுத்தோடனே கழுவிட்டு கூட நீங்கள் போட்டுக்கலாம். இதுக்கு வந்து ஒரு சவுண்டு கொடுங்க, ரொம்ப சவுண்டு டக்குன்னு கொடுத்துடாதீங்க, ஏன்னா சீக்கிரம் வெந்துடும். இதுக்கு ரொம்ப நம்ம உப்பு சேர்க்க போகிறதில்ல, இனிப்பு தான் செஞ்சு காமிக்க போகிறோம். அதனால வந்து சும்மா பேருக்கு கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து பாருங்க. தண்ணி கம்மியாக வச்சு வேக வைங்க. இந்த வெந்துருச்சு பாருங்க. இதுதான் இந்த அளவு வெந்தா போதும். இந்த அளவு வெந்தா போதும். ஏன்னா இது நம்ம இனிப்பு பண்ண போகிறோம். அதனால வந்து இதை இறக்கி வச்சுக்கலாம். இப்போ தாளிக்கிறது எப்படி, இனிப்பு எப்படி பண்ணுறதுன்னு பாருங்க. வெல்லம் வந்து கரையிறதுக்கு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து தண்ணி கொஞ்சோண்டு வெல்லம் கரையிறதுக்கு போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம இனிப்பு பண்ணுறதுனால ரொம்ப வெல்லம் தண்ணி சேர்த்துக்காதீங்க. இனிப்பு உங்கள் இஷ்டம்தான். இப்போ வந்து வெல்லம் கரைஞ்சிருச்சு. நம்ம எடுத்து வச்சிருக்கிற பயிர் வேக வச்சிருக்கோம்ல, அதை நீங்கள் போட்டுருங்க. ரொம்ப சவுண்ட் வச்சுட்டிங்கன்னா இது குழஞ்சி போயிடும், அப்புறம் ரொம்ப கொலன்னு ஆயிடும். பாருங்க, இப்படி கரெக்டாக வெந்த பதத்துக்கு எடுத்துக்கோங்க. இதில் ஏலக்காய் போட்டுக்கோங்க. இப்போ ஏலக்காய் போட்டுக்கோங்க, தேங்காய் போட்டுக்கோங்க. தேங்காய் வந்து கூட வேணாலும் போட்டுக்கோங்க. நமக்கு நல்லா இனிப்பு சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வேணும்னா கொஞ்சம் நெய் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக நெய் சேர்த்து, கொஞ்சம் நெய் போட்டுக்கோங்க. நம்ம கொஞ்சம் தானே தண்ணி ஊற்றணும். தண்ணி வந்து இஞ்சிற அளவு கூட நீங்கள் அடுப்பில் வைக்கலாம். அந்த வெள்ளத்தில் வந்து தண்ணி சேர்க்கும்போது நாட்டு சக்கரை கூட நீங்கள் போட்டுக்கலாம். நான் வெல்லம் போட்டிருக்கேன், அதனால தான் தண்ணி கொஞ்சம் கரையிறதுக்காக ஊற்றுனேன். ஆர்கானிக் வெல்லம் வாங்கிக்கோங்க. நான் செக் பண்ணி பார்த்துட்டு தான் வாங்கியிருக்கேன். சில டிஷ்ஷில் வந்து நம்ம டைரெக்டாக தான் வெல்லம் சேர்க்குற மாதிரி சூழ்நிலை வந்துடும். ஏன்னா வேறு வழி கிடையாது. நம்ம இதை எடுத்து ஊற்றுனோம்னா இதுக்கு நம்ம நின்றுட்டு கிடக்கணும், ரொம்ப டைம் எடுத்துகிட்டு நிற்கும். சுண்டலும் குழஞ்ச மாதிரி ஆகிடும். இப்போ நம்ம 2 சவுண்டு தான் வச்சோம். முதல்ல ஒரு சவுண்டு வச்சு நான் பார்த்தேன், கொஞ்சம் வேகாத மாதிரி இருந்ததுன்னா அடுத்த சவுண்டு வச்சு அப்படி பார்த்துக்கோங்க. ஏன்னா எடுத்தோடனே 2 சவுண்டு சமயத்தில் ஒரு குக்கர் மாறிடும். நான்லாம் வச்சிருக்க குக்கர்லாம் அப்போ வாங்கின குக்கர், நாங்கள்லாம் கல்யாணம் ஆன புதுசில் ஒரு 25 வருஷம் முன்னாடி வாங்கின குக்கரே வச்சுட்டு நாங்களாம் ஓட்டியிருக்கோம். அப்போ அதை வந்து இது மாற்றுவோம், வெயிட்டு மாற்றுவோம், அப்படி தான் நாங்கள் வச்சுருக்கோம். இப்போ அட்வான்ஸ்டாக என்னென்னவோ வந்துடுச்சு. அதிலலாம் வச்சிங்கன்னா ஒரு சவுண்டு வைங்க, வச்சுட்டு பார்த்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. சரியா? இந்த பாருங்க, எந்த தண்ணியும் இல்லை, இனிப்பு வந்து பார்த்து போட்டுக்கோங்க. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இனிப்பு சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எப்படி அம்மனுக்கு இது பண்ணுறோன்னு பாருங்கள். நம்ம சேனலில் வந்து நவராத்திரி சீரியஸ் டே 2ல் வந்து என்னென்ன பண்ணியிருக்கோம்னா புளிசாதம் பண்ணியிருக்கோம். புளிசாதம் வந்து ஏற்கனவே நம்ம வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. அதனால் புளிசாதம் கிளறும் போது நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கல. புளிசாதம் இன்னைக்கு வந்து அம்மனுக்கு புளிசாதம், ஒரு இனிப்பு சுண்டல் வந்து இது காராமணிலே சின்ன சைஸாக தெரியும். இதை வந்து நரிப்பயிறுன்னு சொல்லுவாங்க. அது வந்து இனிப்பு சுண்டல் பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து பட்டாணி சுண்டல் பண்ணியிருக்கேன். நீங்கள் ராஜ்மா சுண்டல், கொள்ளு சுண்டல் எது வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இன்னைக்கு டே 2க்கு நான் இந்த 2 சுண்டல் பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து அவலில் பொங்கல் பண்ணியிருக்கேன். நீங்கள் அரிசிலையும் பண்ணிக்கலாம். நான் அவல் பொங்கல் பண்ணியிருக்கேன்.
அவள் அது வீடியோ போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து அம்மனை வந்து இன்னைக்கு ரெட் கலரு மாதுளம்பழம் வச்சு தான் இது பண்ணுவாங்க. அதை ஆரத்தியை காட்டுவாங்க. ரெட் கலர் பூ எடுத்துக்கோங்க. இவ்வளவுதான். இப்போ அம்மனுக்கு வந்து நம்ம எப்படி நைவேத்தியம் கொடுக்குறேன்னு பாருங்க. இலையில வைக்கும் போது நீங்க இப்படி பண்ணுங்க. இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நவராத்திரி சீரியஸ்ல டே 2க்கான பிரசாதம் நம்ம பண்ணியிருக்கோம். இது மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு அம்மனோட இதை அருளை பெறுங்க. கொழு வைக்காதவங்க கூட இதை செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. புளிசாதம் வீடியோ வந்து புளிசாதம்லாம் செய்யணுமே அப்படின்னு எல்லாம் யோசிக்காதீங்க. புளிசாதம் மட்டும் பண்ணால் கூட போதும். ஸ்வீட் வந்து அவல் பொங்கல் பண்ணலாம். சுண்டல்னு எடுத்துக்கிட்டோம்னா நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் பண்ணிக்கலாம். கொள்ளு சுண்டல் தான் வைக்கணும், அதுதான் வைக்கணும் அப்படின்லாம் இல்லை. இன்னைக்கு ஆனால் கொள்ளுல ஒரு ரெட் கலரில் செய்வாங்க, ராஜ்மா கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.